நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அந்த வகையில் அப்படின்னா புன்னக்காயில் கட்டாத்தில் புன்னக்காயில். இன்றைக்கி வந்து நம்ம புன்னக்காயில் வந்திருக்கோம். புன்னக்காயில் இந்த இடத்துல நம்ம தூண்டி போட்டது கிடையாது. இது ஒரு பைப்பு. இது அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, கடல் சைடு போகக்கூடாது. இந்த இடத்துல தூண்டி போடலாம். இதில் ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க நண்பா, பாறை தூக்கிட்டாரு பாருங்க. சாப்பிட்டு ஒரு போட்டு கிருக்கிறன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாரு. விழுந்துடாத தலை பிடிச்ச மீன். நீங்கள் வேறு மீன் பிடிச்சிருக்கான், விழுந்துடக்கூடாது. சாப்பிட்லூர் அடிச்சிருக்காரு பாருங்க. சாப்பிட்லூரில் பாறை. நம்ம அடுத்து வேறு ஏதாவது எப்போவுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது அடிக்குதா அப்படிங்கிற பார்ப்போம். ஒரு 200 கிராம் சைஸ் இருக்கும். 150 கிராம் 200 கிராம் 150 கிராம் வரும். நல்லா அடிச்சு அந்த சைஸ் தான். தலை அடிச்சிருக்காரு. மீனாக தலை தான் போட்டிருக்காரு. தலை அப்படியே பையில் போடுங்க, கேட்சப் போடுங்க. அவர் நிற்கிற இடத்த பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் அதில் தான் போட்டேன்பா. ஒரு பொம்மையை விட்டாச்சு பாக்கையில். சரி, அடுத்து எதாவது மீன் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போமே. நண்பர்கள் இங்கே தூண்டி போட்டுக்கிருந்தாங்க. அவங்க மீன் அடிச்சிருக்காங்க. காட்டுறேன். என்ன மீன்? வாயில் கை கொடுத்துடாது. வாயில் கை கொடுத்துடாது. வாயிலையில் கை கொடுத்துடாதே. பல்லு இருக்கும், கடிச்சிச்சு. நம்ம கடிச்சு பாருங்க. மைக்குள்ளே போட்டு ரைட்டு ஒரு 1/2 kg மேலே வரும். அடிச்சிட்டாரு. வச்சு ஆன்லைனில் தான் அடிச்சிருக்காங்க. ஸ்டிக்கு போடல. என்ன யாரை யூஸ் பண்ணீங்க? பாருங்க, செத்த ஆள் தான் போட்டிருக்காங்க. எடுத்துட்டாரு. கிழிஞ்சிடாம கவர் ஒரு இலக்குங்க. உள்ள யாருக்குன்னு மீன் பிடிச்சி போட்டிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? குருவலை, விளாங்கு, செப்புளி. ரைட்டு, அப்படியே கட்டிடுங்க பிடிச்சிடாம. கறிக்கு மீன் தேத்திட்டாங்க. அடுத்து எதாவது மீன் அடிக்கான்னு பார்ப்போம். நெட்டுக்கு போட்டுட்ருக்காங்க. என்னென்ன மீன் அடிக்குன்னு தெரியல. 3 மீன் பிடிச்சிருக்காங்க. அடிச்சா போச்சா? சரியா போச்சு. இருக்கா? அது போயிட்டு சின்னது. என்ன பாறைக்குட்டி அடிச்சிட்டாரு. அடித்தது வேற மீன், வந்தது வேற மீன். அது எடுத்துகிட்டு போயிட்டு விட்ட உடனே இது வந்து எடுத்துட்டு பரவாயில்ல. இற தூண்டிக்கு தான் இதில் எடுக்கணும்பா. ராடன்றிலுக்கு செல் இல்லை. நம்ம தலை மட்டும் ஒரே ஒரு பாறை அடிச்சாரு, பார்த்துருப்பீங்க. அப்படியா? இப்படியா? என்னதெல்லாம் சொல்கிறீங்க? அப்படியா? சரி, தலை மீன் அடிப்பார் நினைக்கிறேன். இந்த பாருங்க எப்படி போடுறேன்னு பாருங்க. ரிலீஸ்லாம் பண்ணல, எப்படி விட்டுட்டேன் என் பாட்டுக்கு. மூணு இழுத்துச்சு. இந்த பாருங்க, ரால் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த இறை போட்டிங்கன்னு கேட்பீங்களா? அதுக்காக தான் நான் காட்டுறேன். ரைட், ஓகே. ப்ரோ வந்து சபிக்கி போட்டிருக்காங்க. சபிக்கியில் பிடிச்ச மீன் 3 மீன் தான் கிடச்சிருக்கு. ஒன்று பெரிய அளவில் இறக்கம் இல்லை. பதன்னு பிடிச்சிருந்தேன். என்கிட்ட காட்டியிருந்தாரு, நான் பார்த்துருந்தேன். செல்லில் காட்டினாங்க. 1 மணி நேரத்தில் ஒரு 3 கிலோ மீன்லாம் பிடிச்சிருக்காங்க. இதே இடத்துல, இதே ஸ்பாட்டில். இன்றைக்கி மீன் அடி இல்லை. இந்த 3 மீன் தான் பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ நேரம் போட்டிருப்பிய? ஒரு 2 ஹவர்ட்டு எப்படி இருந்தாலும் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஹவருக்கு இந்த 3 மீன் தான் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போது மீன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சைஸ் பாறை தான். ஒரு 10 பாறை அடிச்சிருந்துச்சுன்னா குழம்புக்காக தேறி இருக்கும். சரி, ரைட்டு. சுட்டு தான் திங்கும். சரி, வேறு நண்பர்கள் யாரும் அடிக்காங்களான்னு பார்ப்போம். பாருங்க, தலை ஒரு மீன் பிடித்து விட்டார். 3 மீன் போயிட்டு. பாறை எதை போட்டு பிடிச்சிருக்காரு பாருங்க. சங்கு சதை. ஆமாம், சங்கு பூச்சி. சரிங்களா? ராடன்றியில் ஒரு மீன் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் பூச்சி போட்டு ஒன்று பிடிச்சாரு. எடுங்க இதில். எப்படியோ அடுத்து 2வது ஒரு பாறை கரையேற்றிட்டார். சத்தத்தை பார்த்தீங்களா? நல்லா சைஸ் பாறை தானே, பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு 10 பாறை தேர்த்திருங்க. வீட்டில் வேற ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பாறை கொடுக்கணும். சரி, ரைட்டு, பார்ப்போம். அடுத்த பாறைக்குட்டி எத்தனை மீன் மாட்டுதோ அதான். ஆமாம், சைஸ் பாறை.
எங்கே இருக்கு பாருங்க வந்து பிடிச்சிடும். பிடிச்சிக்கோங்க, நீ மீன் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் மீன் பிடிச்சிக்கோங்க, மீனை பிடிச்சிக்கோங்க. 3ஆவது மீன் தைக்கிறீங்க. ரைட்டு இல்லை யாரெல்லாம் எப்படியும் ஒரு 10 மீன் தேர்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேர்த்திருக்க தானே, ஏற்றிடணும். ஒரே சங்கு பூச்சி தான். அந்த பூச்சியே அப்படியே சுற்றி கொறுக்காரு பாருங்க. ஆமாம், அதே பூச்சியை எடுத்து கொறுத்து பிடிக்காரு. சரிங்களா? சரி பார்ப்போம். இந்த தலைக்கு ஒரு மீன் அடிச்சிட்டாரு. இழுங்க தலை விட்டுறாதீங்க. போயிடாம வரட்டும். அதான் வருது பாருங்க. எவ்வளோத்துக்குள்ள தெரியுதுன்னு தெரியல, இருட்டு நேரமாக இருக்கு. பார்த்துட்டேன் நான், மீன் பார்த்துட்டேன். எடுங்க வந்துட்டோம். தூக்கு. அந்த வருது பாருங்க. இருட்டில் நம்ம எடுத்தாலுங்க தெரியாது. ரைட்டு, சூப்பர் இதில் பாறை தான் அடிக்கும். நைட் நேரத்தில் பாறை அடிச்சுட்டு இருக்கு. ஆச்சரியமாக இருக்கு. நம்ம தூண்டி போட்டு வெளுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம். அதே இறை தான் அடிச்சுட்டு அந்த போச்சு. அங்கே ரொம்ப தள்ளி தான் கிடைக்குதுல்ல. ஒரு காடு விட்டு பிடிக்க வேண்டியது. உள்ளே போட்டுட்டா எதை பைக்கில் போடுங்க. இல்லை போடுங்க. நண்பா நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டோம்ல. நம்ம யாரு இந்த பாருங்க. அதே தான் மாட்டுது. ராலை எப்படி எடுத்துருக்கா அவருக்கு. தலை வந்து பூச்சி போட்டு பிடிக்காரு. நம்ம வந்து ரால் போட்டு பிடிக்கும். 2 முள் போட்டுருந்தேன், 1 முள் எடுத்துருக்கான். பார்த்தீங்களா? பரவாயில்ல. இதாவது படுது எங்க பாருங்க. இதாவது படுது. உள்ள பிடிச்சி போட்டது திரும்பி கிடக்கு. இதோட 4-5 மீன் ஆயிடுச்சு மொத்தத்தில். சரி, நல்லா போயிருக்கு. அதான் மாட்டிட்டான். ரால் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? குண்டை முழுங்கிருக்கான். ரைட்டு. யாருக்கா ஓரளவுக்கு கறிக்கான தான் வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வாரணும்பா. என்னத்தையா பிடிச்சி காட்டணும்ல. இன்னைக்கு நான் அவங்க முன்னாடியே வர மாட்டேன், வீடியோவே போஸ்ட் போட மாட்டேன். ரைட்டு, கடிக்கணும் நம்பிக்கை வந்திருக்கு. அடுத்து போட்டு பார்ப்போம். பாருங்க நண்பா, அன்னைக்கு வந்து பிடிச்ச பாறையை பாருங்க. பாறை எத்தனை பாறை பிடிச்சிருக்கோம் அப்படின்னா 5 பாறை தான் பிடிச்சிருக்கோம். தலை 4 பாறை தூக்கியிருக்காங்க. நம்ம ஒரே ஒரு பாறை தான் தூக்கியிருக்கோம். இன்னைக்கு மொக்கை வாங்கிட்டோம் நண்பா, மொக்கை வாங்கிட்டோம். பார்த்தீங்களா? தலையாவது 5 பாறை தூக்கிட்டாரு இவ்வளோ தூரம் வந்து. நம்ம இன்னைக்கு அவ்வளோ பெரிய அளவில் பிடிக்கல. நமக்கு ஸ்ட்ரைக் ஃபுல்லாக மிஸ்ஸு. ஆமாம், தலைக்கே நிறைய மிஸ்ஸு. இதோட வீடியோ முடியல நண்பா, கிளம்பிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு இதை காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? அந்த பம்ப் ஹவுஸில் இறால் மீன்லாம் சூப்பராக ஓடும். அதை இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா ரிவ்யூ முடிச்சுக்கிறேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் மீன் பார்ப்பணும்பா. அந்த இடத்துல மீன் நிறைய நிற்கும். இன்றைக்கி மீனை காணும். உங்கள்கிட்ட காட்டிடலான்னு நினச்சேன், இன்றைக்கி மீனை பார்க்க முடியல. நம்ம பிடிச்ச மீன் மட்டும்தான். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. இதே இடத்துல வந்து உங்களுக்கு மீன் காட்டுறேன். இந்த பம்ப் ஹவுஸ் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அவ்வளோ மீன் நிற்கும். மீன், நண்டு, இறால் அப்படின்னு நிறைய நிற்கும். நம்ம பதிவில் கட்டாயம் இந்த இடத்துல மீன் காட்டுறேன், சரிங்களா? ஷார்ட்ஸ்லேயே காட்டியிருப்போம். ஷார்ட்ஸில் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபுல் வீடியோவில் இன்னொரு தடவை காட்டுறேன், கட்டாயம் காட்டுறேன், சரிங்களா? இன்றைக்கி மீன் ஒன்றும் இறங்கலை. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.